கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த அட்வென்டிஸ்ட் மீடியா வாயிலாக உங்களை இந்த யூடியூப் தளத்தில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு 3 வாக்குறுதிகள், 3 ப்ராமிசஸ். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வாக்குறுதிகளை நாம் செய்வதுண்டு. அநேக காரியங்களை நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வாக்குறுதி எடுத்து அல்லது ஒரு சபதம் எடுத்து, இதை நான் செய்தே தீருவேன், இதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அநேக நபர்களுக்கு நாம் வாக்குறுதிகளை கொடுப்பதுண்டு என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே இருந்திருக்கும். இன்றைய தினத்தில் நாம் நம்முடைய தேவனுக்கு செய்ய வேண்டிய அல்லது செய்து முடிக்க வேண்டிய அல்லது செய்ய மறந்த 3 வாக்குறுதிகளை குறித்து தான் இன்றைய தினத்திலே நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் தியானிக்க போகின்றோம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த 3 வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றுவோம் என்றால், நம்ம வாழ்க்கையில் இந்த 3 வாக்குறுதிகளை நாம் கடைபிடிப்போம் என்றால் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழிநடத்துதலை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 6 வரை. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நம்ம தொடர்ந்து வாசிச்சோன்னு சொன்னால் 6ஆம் வசனத்தில், நீ அதை செய்யாமல் போய் ஏன் உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக நீ இடம் கொடுக்குற அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இந்த பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு பொருத்தனையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தேவன் உங்களுக்கு எல்லாமே அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு ஏதாவது ஒரு பொருத்தனை செஞ்சிட்டீங்க அல்லது ஏதாவது ஒரு வாக்குறுதி செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால், அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற பாருங்கள். அப்போ நிறைவேற்றுறப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லி அந்த வசனங்கள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக வாக்குறுதிகள் அல்லது அநேக பொருத்தனைகளை நம்ம செஞ்சுருப்போம் ஆண்டவருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகினா நான் இதை செய்வேன்னு சொல்லி பண்ணியிருப்போம். அல்லது 12th ஸ்டாண்டர்ட் நான் பாஸ் ஆனால் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் 12th பாஸ் ஆகிட்டுனா நான் போதகர் படிக்க போயிடுவேன், அல்லது நான் 12th பாஸ் ஆகிட்டா எனக்கு வரக்கூடிய சம்பளத்தை நான் யாருக்காவது கொடுத்துருவேன்னு சொல்லி இது மாதிரி நிறைய பொருத்தனைகளை நம்ம செஞ்சுருப்போம். அநேகர்கள் அதை நிறைவேற்றிருக்கலாம், அநேகர்கள் நிறைவேற்றாமலும் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய அல்லது செய்ய மறந்த 3 பொருத்தனைகள். முதலாவது பொருத்தனை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நானும் என் வீட்டாருமோ வென்றால் உம்மையை சேவிப்போம். ஐ அண்ட் மை ஃபேமிலி வில் சர்வ் யூ. அநேக நேரங்களில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு வாக்குறுதி என்னன்னு கேட்டால், நானும் என்னுடைய குடும்பமும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம், உம்மை சேவிப்போம் என்ற ஒரு வாக்குறுதி அல்லது ஒரு பொருத்தனையை நாம் நேர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். யோசுவா 24ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், யோசுவாவுடைய வார்த்தைகள். கிட்டத்தட்ட யோசுவா வயதான ஒரு சூழ்நிலை அவர் இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவனுடைய பக்தி விசுவாசம் கொஞ்சம் கூட குறையவில்லை. இந்த யோசுவா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் மோசையுடன் கூட நடந்தவர், மோசையோடு கூட செங்கடல் 2ஆக பிளப்பதை பார்த்தவர், அவர் யெகோவாவின் அற்புதங்களை கண்டவர், அவர் கானான் தேசத்தின் நேர்மையான அறிக்கையை சொன்னார்.
அங்கே போய் அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது, அதை நம்மளால் கைப்பற்ற முடியும்னு சொல்லி ஒரு நேர்மையான ஒரு அறிக்கையை சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போது அவர் கானான் தேசத்திற்கு அருகில் இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கறத நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் நாம் சம்பாதித்தாலும், எவ்வளவு பட்டத்தை நாம் பெற்றிருந்தாலும், நாம் நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதை காட்டிலும் ஒரு கேவலமான ஒரு காரியம் எதுவாகவே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நமக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர், நமக்கு சுவாசத்தை கொடுத்தவர் அவர். இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா அதற்கு காரணம் அவர். அப்போ இன்றைக்கி நான் மாத்திரம் கிடையாது, என்னுடைய குடும்பமும் தேவனை சேவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:4 வாசிக்கிறப்ப, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனுக்கு தன் பிள்ளைகள் சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அப்போ யார் தேவனுடைய பிள்ளைகள் ஆக இருக்க முடியும் அல்லது சபையை நிர்வகிக்க முடியும்னு சொன்னால், தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நாம் இந்த முதல் வாக்குறுதியை நிறைவேற்றும் பொழுது நாமும் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தையும் தேவனுக்கு உண்மையாக இருக்க வைக்கிறோம். 2வது வாக்குறுதி என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உம்முடைய சித்தமே என்னுடைய சித்தம் என்ற ஒரு ஜபம் நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே நான் இதை செய்யணும், ஏசப்பா எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்மளுடைய திட்டத்தையும் நம்மளுடைய எண்ணத்தையுமே நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, ஆண்டவர் எதற்காக என்னை இந்த இடத்திற்கு அழைத்திருக்கிறார், ஆண்டவர் எதற்காக என்னை இதை படிக்க வச்சார், எதற்காக இந்த தேசத்துக்கு என்னை அழைத்து வந்தார். அப்போ இந்த காரியங்களில் சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம தேவனுடைய சித்தத்தை பார்ப்பது கிடையாது. ஆகையால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய 2வது வாக்குறுதி அல்லது எடுக்க வேண்டிய 2வது வாக்குறுதி என்னென்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உம்முடைய சித்தமாக இருக்கட்டும்னு சொல்லி நம்ம வாக்குறுதி எடுக்க வேண்டும். 2வது நபர், 1வது நபர் யோசுவா பார்த்தோம், 2வது நபர் ரூத்தை நம்ம என்ன பண்ணலாங்க பார்க்கலாம். ரூத் 1 நான் வாசிக்கிறேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தலாகாது. கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடுவார் என்றால். இங்கே கவனிச்சிங்கன்னா, இங்கே ரூத் அவங்க சொல்லியிருந்துருக்கலாம், ஏன்னா அவங்க கணவர் இறந்தாச்சு, இனி மாமியார் கூட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்க எளிதாக சொல்லியிருந்துருக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் உங்கள் கூட வரேன்னு. ஏன், எதற்காக அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க? ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க தன் கணவரோடு வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கை, அந்த குடும்பத்தோடு வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கையில் மெய் தேவனை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். அந்த உண்மையான தெய்வத்தை அவங்க அறிந்து கொண்டது நிமித்தமாக, என் வாழ்க்கையில் என்னுடைய கணவர் இறந்திருக்காருன்னா அது நிச்சயமாக தேவனுடைய சித்தமாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி நான் இவங்க கூட போனால் அது தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவ திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் அர்ப்பணிக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் உங்கள் பின்னாடி வருவேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்ததை பார்க்குறோம். ஏசாயா 55 8 நம்ம வாசிக்கிறப்ப வேதம் சொல்லுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உறுதி இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. இங்கே வேதம் நம்மளுக்கு அழகாக சொல்லுது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கக்கூடிய நோக்கங்கள், திட்டங்கள், சித்தம் பெரிதாக இருக்கிறது. அநேக நேரங்களில் அதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடிகிறது கிடையாது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் 2வது வாக்குறுதி, ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னவோ என் வாழ்க்கையில் நடத்துங்கன்னு சொல்லி இந்த ஒரு பொருத்தனையை அல்லது இந்த ஒரு வாக்குறுதியை நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கிறப்ப, நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிகளும் பொன்னான படிகளாக மாறும். கடைசியாக 3வது வாக்குறுதி நம்ம என்ன எடுக்கிறோன்னு கேட்டால், உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும்
உங்களை நான் என்றைக்குமே யார்கிட்டேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். மத்த 26ஆம் அதிகாரத்தில் 33லேருந்து 35 வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப பேதுரு இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு நெருங்கிய ஒரு சீடனாக இருக்கிறாரு. சீடன் அப்படின்றத காட்டில் ஒரு நெருங்கிய நண்பன்னு கூட சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை கூட கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன்னு சொல்லலாம். ஏன்னா அவனே சொல்கிறான், ஆண்டவரே உங்களுக்கு என்ன ஆனாலும் நான் உங்களை விட மாட்டேன், உங்களுக்காக என் ஜீவனை கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். 35ஆம் வசனம் வாசிக்கிறப்ப அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். அப்போ அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பேதுருவை நீ என்னை மறுதளிச்சிருவேன்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் அவங்க கூட மறிக்கிறதுக்கும் நான் ஆயத்தமாக இருப்பேன், ஆனால் அவங்கள ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன். நிச்சயமாகவே பேதுரு மறுதளிச்சிடுறாரு, அது உண்மைதான். ஆனால் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுக்கணும், அவரை நான் மறுதளிக்கவே கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஆணித்தரமான ஒரு காரியம் இருந்ததை பார்க்குறோம். பயத்தின் நிமித்தமாக, பதட்டத்தின் நிமித்தமாக, ஜபம் குறைவாக செய்த நிமித்தமாக, ஜபம் செய்த நிமித்தமாக அவர் சோதனையில் விழுந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் மறுதளிக்கிறார். ஆனாலும் அவர் மீண்டும் தாம் குற்றத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெரிய வல்லமையான ஒரு சீடனாய் மாறினதை நம்ம அதுக்கடுத்து வரக்கூடிய அப்போஸ்தலர் அதிகாரங்களில் நம்ம பார்க்குறப்ப அவர் செய்த ஊழியங்கள் நமக்கு தெரிய வருகிறது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு சொன்னால் அவரை ஒருபோதும் மறுதளிக்கக்கூடாது. தேவனை ஒருபோதும் நம்ம யார்கிட்டையுமே விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாம் அவரை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்காக நிற்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். அவரவே நம்ம விட்டுட்டோம், அவர் எனக்கு வேணான்னு சொல்லிட்டோன்னா சாத்தான் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளுவான். சாத்தான் நம்முடைய பாதைகளில் அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அவனுடைய வழிகளை அவன் நம்ம பாதைகளில் வச்சிருவான். அப்போ கடைசியில் நம்ம வாழ்க்கையில் மிஞ்ச போகிறது தோல்வியும் சோகமும் அவமானமும் தான். ஆகையால் இன்றைக்கி இந்த நாளில் கூட இந்த 3 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம், 3 வாக்குறுதிகளை பார்த்தோம். இதில் 3வது வாக்குறுதியில் நம்ம 62வது வசனம் வாசிக்கிறப்ப லூக்கா 22:62வது வசனத்தில் அங்கே அவன் பேதுரு வெளியே போய் மனங்கசந்து அழுந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி ஒருவேளை தேவனை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம், தேவனை மறக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையை, நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவருக்கு அறிக்கை செய்ய வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அவனுடைய இருதயத்தை நாம் அநேக நேரங்களில் உடைத்திருக்கலாம், கீழ்ப்படியாமல் போயிருந்திருக்கலாம். இன்றைய தினத்தில் இந்த 3 வாக்குறுதிகளின் வாயிலாக தேவனிடத்தில் நம்ம மீண்டும் சேருவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன்.